அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே. ஃப்ரைடே அன்றைக்கி என்ன லன்ச் பண்ணனே தெரியல. சரி சிம்பிளாக ஏதாவது செய்வோன்னு இருந்த முட்டையில் அவிக்க போட்டு முட்டை கிரேவி பண்ணிவிட்டு தக்காளி சோறு மாதிரி செஞ்சிடலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடணுன்னு சொல்லி அது எல்லாத்துக்குமே நறுக்கி வச்சு குக்கர்லேயே தாளித்து விட்டேன். ஏன்னா நமக்கு சட்டி எடுத்து அது இது பண்ண நேரமாக குக்கர்லேயே தாளித்து விட்டு அரிசி எல்லாம் போட்டு நல்லா கொதிச்ச அப்புறம் தம் விட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு செய்கிறதுக்கு, ரொம்ப நேரம்லாம் ஆகலை. அது முடிஞ்சதுக்கப்புறம் முட்டை கிரேவிக்காக சிம்பிளாக சோம்பு, வெங்காயம், தக்காளி எல்லா பொடியையும் போட்டு அவிச்ச முட்டையை போட்டு கொத்தமல்லி போட்டு முட்டை கிரேவியும் செஞ்சு முடிச்சாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஜும்மா தொழுகிறதுக்காக போயாச்சு. ஏன்னா ஜும்மாவில் தொழுது முடிச்சுட்டு வரவே 2:30-3 மணி ஆயிடுச்சு. வந்த உடனே செம்ம பசி. என்ன செய்ய, நம்ம செஞ்சதை நம்ம சாப்பிட்டு பார்க்கணும்ல. சுட சுட தக்காளி சோறு, அவிச்ச முட்டை கிரேவி, அப்புறம் ரைத்தா இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்பே எப்பா சூப்பர், நம்ம செஞ்ச தக்காளி சோறான்னு நினைக்கிறப்பே பெருமையாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ்னு.